அதையும் கொடுக்க மாட்டேன்டி. சும்மா போய் நின்றுட்டாவது வர்றேன். அந்த காசுக்கு நாடகம் போடுறவளை நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு நீ வேணும்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். ஒன்ன மாதிரி எல்லாம் நேரத்துக்கு ஒரு பேச்சும் நிமிஷத்துக்கு ஒரு குணமும் மாத்திக்கிட்டு இருக்க என்னால முடியாது. அவ எதுக்கு தெரியறான்னு எனக்கு என்ன தெரியாது. இங்க பாருங்க, என்னால முடியாது. நீனும் போக கூடாது, அவ்வளவுதான். என் நெஞ்சுமோ முன் போல அல்ல, ஏதோ இந்த மாற்றம், நிலை புரியாத தோற்றம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார் வாங்க வாங்க மடோனா மேம். மீட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். அப்புறம் சார், காலையில மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுனால தான் 8 மணிக்கு வந்துட்டேன். அக்கா வீட்டில் இன்னைக்கு விசேஷம், பூமி பூஜை போடுறாங்க. கொஞ்சம் பர்மிஷன் கிடைத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். என்ன மடோனா பர்மிஷன் அதுன்னு இப்படி கேட்குறீங்க? யூஸ்வலாக நீங்கள் மத்தியானம் தானே வேலைக்கு வருவீங்க. இன்னைக்கு மீட்டிங்காக காலையில் வந்தீங்க, அவ்வளோதான். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமாம், என்ன பூஜைக்கு சொன்னீங்க? அன்னைக்கிலே அக்கா வீட்டில் பூமி பூஜை போடுறாங்கல்ல, அதுக்காக போகணும். அட, நேற்று வீட்டுக்கு வந்து அண்ணனும் அக்காவும் இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. நானும் மறந்துட்டேன் பாருங்களேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. வாங்களேன், 2 பேரும் ஒன்னாவே போயிடலாம். மடோனா மேம், என்ன ஷாக்ல நிக்கிறீங்க? நீங்களும் பூமி பூஜைக்கு தானே போறீங்க? ஆமா சார், நான் தனியா போய்க்கிறேன், நீங்க தனியா போங்க. மேம், நீங்க எப்படியும் பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி தானே போகணும். நானும் அங்கதான் போறேன். வாங்க 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? இல்ல சார், பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். மேம், ஏன் என் கூட வர்றதுனால எதுவும் ப்ராப்ளமா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நானும் டைமுக்கு தான் போகணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பஸ்ல போய்க்கிறேன், நீங்க போறபடி போங்க. என்ன மேம், ஏன் இவ்வளோ தயக்கமா யோசிச்சு பேசுறீங்க? என்ன ஆச்சு? என் கூட வர்றதுனால எதுவும் ப்ராப்ளமா? யாரும் உங்களை? சாச்சா, அடுத்தவங்களுக்காக பயந்த காலம்லாம் மலையேறி போச்சு சார். என் வாழ்க்கை என் கையிலேன்னு இப்போ நான் எனக்கு பிடிச்சபடி தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் மேம் என் கூட வர்றதுனால என்ன தயக்கம்? அட வாங்க போய்க்கலாம். டைமும் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் வரேன் சார். ஓகே மேம், நீங்க பேக் எடுத்துட்டு வாங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். எஸ் எஸ் எஸ். பரவாயில்லையே முரளி, கடவுள் உன் பக்கம் இருக்காண்டா. இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒன்று காதல் பண்ணியது, உந்த கண்ணம் கிள்ளியது. சார். மேம், பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சார், கொஞ்சம் போகும்போது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு மட்டும் கடையில் நிப்பாட்டுறீங்களா? என்ன வாங்கணும்? எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாதே. நானும் இன்னும் எதுவும் வாங்கல. என்ன வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இல்லை சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அக்காவுக்காக நாங்கள் பிரியமாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஏங்க, அக்காவுக்காக நீங்க பிரியமா பண்ணும்போது அண்ணனுக்காக நான் பிரியமா பண்ணக்கூடாதா? என்னங்க பண்ணணும்? ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருந்தா சொல்லுங்க. ஐயோ சார், வாங்கிட்டு போகணும்னு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அதே நேரத்தில் கம்பல்ஷனும் கிடையாது. அக்காவோட கஷ்டத்தை நாங்கள் கூட இருந்தே பார்த்துட்டோம். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் அவள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு படி எடுத்து வைக்கிறா. நாங்களா எதுவும் கேட்டால் அக்கா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இதை ஒரு சாக்கா வச்சு பூ பழம் தேங்காய் அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு எங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை அதில் வச்சு கொடுத்தோன்னா இதை வேற வழி இல்லாமல் தட்டி கழிக்காமல் ஏற்றுப்பாங்க. அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு. சூப்பர் ஐடியாங்க. இது எனக்கும் தோணலை பாருங்களேன். நான் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணதில்லை, அதனால எனக்கு தோணலை. பரவாயில்ல, என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன். ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏங்க, அப்போ உங்க அக்கா உங்ககிட்ட மட்டும் எதிர்பார்ப்பாங்களா? எங்ககிட்டயும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்களா பிரியப்பட்டு பண்றது தான். நீங்க பிரியப்பட்டு பண்ணும்போது நான் பிரியப்பட்டு பண்ணக்கூடாதா? என்னங்க நியாயம் இது? அப்படி சொல்ல வரல. நானும் இந்த ஊருக்காரன் தான். இந்த ஊருக்கு நான் முதன்னு வரும்போது எனக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. சுற்றி இருக்கிற உங்களை தானே நான் சொந்த பந்தமாக நினைக்கிறேன். அந்த அண்ணன் என்னை தம்பின்னு ரொம்ப உரிமையாக ரொம்ப பாசமாக நடத்துகிறாப்புல. அண்ணனா நினச்சேன்னா நானும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணணும்ல. என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் கொடுத்து உங்களை மாதிரி தட்டு வச்சுட்டு போகிறேன். ஓகே சார், உங்கள் விருப்பம் போல பண்ணுங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் சூப்பர் மேம். அப்போ நீங்களே எனக்கும் அதே மாதிரி வாங்கி பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருங்க. நான் கொண்டு போய் தம்பிங்கிற ஸ்தானத்தில் கொடுத்துட்றேன். ஓகேவா? சரிங்க சார், வாங்க போகும்போது வாங்கிக்கலாம். அன்னைக்கிலேயே எம்மா வாமா, வாங்கப்பா. வாங்க அத்தை, கும்புறேன் மாமா. மகராசனா இருங்கப்பா. வாங்க மாமா. மகராசனா இருங்கப்பு, மகராசனா இருங்கப்பு. அம்மா, நீ தானே முன்னாடியே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணனே. எம்பூட்டு நேரம் மேஸ்திரி வர்றதுக்கு நேரம் சென்று போச்சு. இப்போ அவரும் வந்து உட்காந்துருக்காரு. உனக்காகவும் இந்த மாடன பிள்ளைக்காகவும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்கான். எம்பூட்டு நேரமாத்த நீனு வர்ற? அடி, வாங்க வேண்டிய சாமான்களை வாங்கிட்டு வர வேணாமா? பூமி பூஜைக்கெல்லாம் என்னத்த சாமான் வாங்குறிய? அப்படி இல்லப்பு,
பொண்ணுக்குன்னு நாங்க செய்ய வேண்டிய முறைன்னு இருக்குல்ல, அதை செய்யணும்ல. அதனால கொஞ்சம் நேரம் சென்று போச்சு. அட ஆமாப்பா, சாஸ்திரங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பூரா செஞ்சுதானே ஆகணும். அட என்னதான் சடங்கோ சாஸ்திரமோ, நீங்க வந்து நின்றாலே பத்தாதா? சரி சரி, இப்ப என்ன ஆரம்பிச்சாச்சா? இன்னும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கு. அம்மா 2 பேரும் எதுல வந்தீங்க? பசு வண்டியில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. கார்ல தாண்டி வந்தேன், அதனாலதான் ரோஹித்தை கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ள வந்திருக்காரா? எங்க ஆளை காண? காரை கொஞ்சம் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு வரோம்னு போயிருக்கேன். வருவேன். நல்ல வேலை, மருமையனுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சதுக்கண்டு வசதியா போச்சு. ஏம்மா, உன் மயன்லாம் வரலையோ? வாரியலா வரலையான்னு நான் கேட்க கிடையாது. வந்தா வான்னு கூப்பிடு, வரலைன்னா கழுதையை விட்டு தள்ளு. என்னத்தை எப்படி சொல்றியே? நேத்து தான் நாங்க 2 பேரும் போன் அடிச்சு சொன்னோமே. எப்பா நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா வர்றதுக்கும் வாழ்த்துறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. அந்த மனசு அங்க இல்லைங்கிறப்ப கழுதையை விட்டு தள்ள வேண்டியதானே. என்னப்பா இப்படி சொல்றிய? அன்னைக்கிலே இன்னைக்கு சந்தோஷமான நாள், மன நிம்மதியா இருக்க வேண்டிய நாள். இந்த நாள்ல அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நீ பாட்டுக்கு மழை போல ஆரம்பிச்சு விடு. வர்றவங்க வரட்டும், வராதவங்க போகட்டும். யாரையும் நம்ம இழுத்து கொண்டு வந்து வைக்க முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. அவங்க வரலைன்னா என்ன? அவங்களுக்கு பதிலாக தான் மருமையங்காரன் வந்திருக்கான்ல, அவனும் பிறந்தவனா நினைச்சுக்க. வேற என்ன ஒண்ணு சொல்ற? அத்தை மாமா. அப்ப ரோஹித் வாங்கப்பு. வாங்கப்பா, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கப்ப, மாமனுக்கு ஒரு குறையும் இல்ல. சந்தோஷம் மாமா. அன்னைக்கு இனி நேரம் சரியா இருக்கும். நேரம் ஆகுறதுக்குள்ள அப்படியே மேஸ்திரி வந்து ஆரம்பிச்சு விட சொல்லு. இனி வேற யார் வரணும்? எல்லாரும் வந்தாச்சுமா. மாடனு தான் இந்த பள்ளிக்கூடத்துல மீட்டிங் இருக்குன்னு போயிருக்கா. சரி, அவ வரும்போது வரட்டும், நம்ம அப்ப ஆரம்பிப்போம். நல்ல நேரத்துல செய்யணும்ல. ஆமாத்த, இது சாமி கும்பிடுறது பூஜை பண்றது எல்லாத்தையும் மேஸ்திரி பாத்துக்குருவாரு. நம்ம தள்ளி நின்று சாமி முட்டா மட்டும் போதும். மருதாயி தட்டை எடுத்து வையே. அன்னைக்கு இந்தாடி இந்த தட்டை வாங்கிக்க, அவனுக்குள்ள பூசையில வையே. சரிம்மா. எம்மா, பணம் உண்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா இருக்கட்டும், வையி, நீ வையி, எங்கனுக்குள்ள வையி. எத்த நீங்க பணத்தை எடுத்துக்கிறங்க, தட்டை மட்டும் அன்னைக்கு வைக்கட்டேன். அப்போ மருமைனே, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பிறந்த கடமைக்கு எங்களால என்ன முடியுதோ அதை கொண்டுட்டு வந்திருக்கோம். ரொம்பலாம் இல்ல, 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. முதன்னு ஆரம்பிக்கல, அதை எடுத்து ஏதாவது பொருள் வாங்கிக்கிறங்க. இதை எடுத்து கொண்டு போய் அங்கனுக்குள்ள வையி. என்னம்மா சொல்றேன்? 2 லட்சமா? எத்த எதுக்குதான் இதெல்லாம்? அப்பு, எங்களால வேற என்ன கொடுத்து உதவ முடியும்? ஏதோ அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருந்ததுல எடுத்துட்டு வந்திருக்கான். இந்தாங்க, இதை முன் பணமா வச்சுக்கிறங்க. ஏதாவது பொருள் வாங்கையில முதன்னு வாங்குங்க. ஏமா இப்படி பண்ற? உன்னை யார் இதை கொண்டுட்டு வர சொன்னது? அக்கௌண்ட்ல போட்டிருந்த அந்த 10 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை எடுத்துட்டியோ? அடியே, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இதை கொண்டு போய் வை போ. எனக்கு பணம்லாம் வேணாமா. நீ தட்டு தம்பளத்தை வேணா கூட, நான் வாங்கிக்கிறேன். பணம் காசெல்லாம் இங்க கொண்டுட்டு வராத. புடிடின்னு சொல்றேன்ல, புடிடியே. அப்ப வாங்கிக்கிறங்க, வாங்கி வைங்க, பூசை ஆரம்பிக்க போகுது இல்ல. இல்ல மாமா, அந்த பண விஷயம் எனக்கு மனசுக்கு ஒப்பல. உங்களுக்கு ஒப்புறதுக்காக நாங்க கொண்டுட்டு வரலப்பு. எங்க மகளுக்குன்னு நாங்க இதுவரைக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எதுவும் செஞ்சது கிடையாது. அதே நேரத்துல இதை செய்யுங்க, இதை கொடுங்கன்னு நீங்களே எங்க பொண்ணை அனுப்புனது கிடையாது. முதன்னு இப்பத்தான் ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. அதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு அம்புடுத்தேன். இது தனசார வாங்கிக்கிட்டு நல்லபடியா பூசி ஆரம்பிங்க. எங்க மேஸ்திரியை வர சொல்லுங்க. வாங்கிக்கடி, புடி. அத்தை டைம் ஆயிடுச்சு அத்தை. நல்ல நேரத்துல அப்பத்தான் பூமி பூஜை போடணும்னு தான் சீக்கிரமா வர சொன்னாங்க. நாங்க வந்ததே லேட்டு. நீங்க வாங்கி வைங்க அத்தை. மாமா. சரி வாங்கிக்க. அப்ப என்ன செய்யறது? சரிங்க மாமா. அட 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 மாங்காய்னா இதல்லவா மாங்காய். அடேங்கப்பா, புளிப்பு கொஞ்சம், இனிப்பு கொஞ்சம், துவர்ப்பு கொஞ்சம்னு என்ன ருசியா இருக்கு. அடி நெடுவேலி, புடுங்கினது புடுங்கின, கூட 4 புடுங்கி இருக்க கூடாது. ஏன் அத்த, இந்த மாங்காய் பத்தாத உனக்கு? ஆளுக்கு 2 கையில வச்சிருக்கிய, திண்டா போதும். இல்லடி, ஊரா விட்டு மறந்தானே, கூட 4 புடுங்கினாக ஊருகா போடலான்னு பார்த்தேன். பாத்தியா இந்த மொட்டை கிழவிக்கு கெட்ட குசும்ப. ஏ ஆத்தா, புடுங்கினது ஓசியில, அதுவும் வீட்டுக்காரிக்கு தெரியாம, இதுல உனக்கு ஊருகா போற அளவுக்கு புடுங்குவாங்களாக்க. பேசாம தின்னு. ஊருகா போடுற அளவுக்கு வேணா, உப்பு மிளகாத்தூளாவது வச்சிருக்கலாம். ஆமடி முட்டைக்காரி, உப்பு மிளகாத்தூள் வச்சு திண்டா அப்படி இருக்கும். அப்ப நீங்க யாரும் பூஜை போடுறதுக்கு வரல, இப்படி புளியங்காய் பிடுங்கவும் மாங்காய் பிடுங்கவும் தான் வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அடி அப்படி இல்லடியே, கிடைக்கும் போது திண்டுக்கிற வேண்டியதானே. இன்னும் தான் பூசைக்கு 1/4 மணி நேரம் இருக்குங்கிறாங்களே. மேஸ்திரி எங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இன்னும் 1/4 மணி நேரத்துல கள்ளங்கபடம் இல்லாம போய் நிக்கணும். வாய் கையை தொடச்சிட்டு வாங்க.
பக்கத்து வீட்டுல கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கேப்போமா? எதுக்கு? குழம்பு வைக்கிறதுக்கா? அட திங்கிறத ருசியா திங்கலாம்னு கேக்குற. மாங்காயை உங்களுக்கு புடுங்கி கொடுத்ததே தப்பா போச்சு கிளவியலா. தின்னுபிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வாங்க, இங்க பூஜைக்கு போவோம். போவேன் இதை திண்டுட்டு போவேன். நம்ம வீடு கட்டிட்டு வீட்டு முன்னாடி நிறைய செடியா வைக்கணும். என்னடி? ஆமாடி, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். செம்பருத்தி, ரோஜாப்பூ, மல்லிப்பூ எல்லாமே வைப்போம். பூச்செடியும் வைப்போம். அப்புறம் மெடிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். அந்த துளசி, ஓமவல்லி இதெல்லாம் வைக்கலாம். நல்லா இருக்கும்ல? அதெல்லாம் எதுக்கு வீட்டுல? அழகு செடி வச்சாதான் வீடு பார்க்க கலர்ஃபுல்லா அப்படியே வெளியில இருந்து பார்க்கும்போது பூ தோட்ட மாதிரி சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி துளசி மடம் வைப்பாங்க தெரியுமா? அது வச்சாலும் நல்லா இருக்கும். சரி, நீ வேணா வச்சுக்க, நான்லாம் வைக்க மாட்டேன். நான் வீட்டை சுத்தி வெறும் ரோஜா தோட்டமா வைப்பேன். ரோஜா தோட்டம் வைப்பியா? ஆமா, வீட்டை சுத்தி வெறும் ரோஜா செடியா வச்சு விட்டா நம்ம வீடே ரோஜா தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிறது மாதிரி இருக்கும்ல. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். நான் டெய்லியும் கலர் கலரா ஸ்கூலுக்கு ரோஸ் வச்சுட்டு போவனே. பைத்தியம், வீட்டை சுத்தி யாராவது ரோஸ் செடியா வைப்பாங்களா? நான் வைப்பேன். என்னமோ தொலை. எப்பா ஹாய். அத்தான் நீங்களா? எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே. என்ன மேடம் உறைஞ்சு போய் நின்னுட்டீங்க? வரேன்னு சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ். பாரா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கூட பண்ண தெரியுமா? ஹலோ மேடம், என்ன இப்படி கேட்டீங்க? நான் வருவேன் இப்ப நீங்க எதிர்பார்க்கலையா? சொன்னா தானே தெரியும். இப்படி சர்ப்ரைஸ் பண்ணா எப்படி தெரியும்? தாத்தாவும் அம்மாச்சியும் மட்டும்தான் வரேன்னாங்க. அவங்க 2 பேரும் மட்டும்தான் வரேன்னாங்க. நானாதான் உன்னை பார்க்கணும்னு அடம் பண்ணி வந்தேன். அத்தான். ஏன் வரக்கூடாதா? ஹலோ, இங்க நான் ஒருத்தி இருக்கேன். சுச்சு, அத மறந்துட்டேனே. ஹாய் ஹாய் பிங்கு. எப்ப? அரை மணி நேரம் கழிச்சா? நான் வந்த உடனே உனக்கு தான் ஹாய் சொன்னேன். நீ தான் வாங்க தன் கூட சொல்லாம நின்ன. நம்பிட்டோம். அத்தான் உன் பேர் தாண்டி சொன்னாரு. ஆமா ஆமா பிங்கு, நான் வந்த உடனே ஹாய் பிங்குன்னு தான் சொன்னேன். சரி, வந்த உடனே உருட்ட ஆரம்பிக்காம கிளம்புங்க. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. பூஜைக்கு தானே வந்தீங்க? நான் எங்க பூஜைக்கு வந்தேன்? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஐயோ, என்ன இப்படி முறைக்கிறா? அங்க பூஜைக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் கிளம்புறீங்களா? அத்தான், இவ டென்ஷன் ஆகுறா தானே? ஆமா இல்ல, உங்க அக்கா டென்ஷன் ஆகுறாளா? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகலையே. நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? இப்ப நீ டென்ஷன் ஆனதானே? நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ டென்ஷன் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இப்போ என்ன பார்க்க வந்தேன் நீங்க? உன்னை பார்க்க தான் பிங்கு, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றேன். அத்தா, என்ன டபுள் கேம் ஆடுறீங்களா? சாச்சா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சிங்கிளே இங்க ஒர்க் அவுட் ஆகல. என்ன? ஒன்னும் இல்ல பிங்கு, பூஜை ரெடி ஆயிடுச்சா? பூஜை எல்லாம் ரெடி ஆகாது, நாம தான் பூஜைக்கு ரெடி ஆகணும். பாரு, உன் தங்கச்சி பஞ்செல்லாம் பேசுறா. போங்க, அம்மா அப்பா அவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, எனக்காக நீ கோவப்படும் போது கூட அழகா இருக்க. எம்மா இந்தம்மா, உனக்காக கேசரி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். ஏண்டி, இருக்கிற சுகர் பத்தாதுன்னு மேற்கொண்டு என்ன ஏத்தி விட்டு ஒரே ஏரியா போய் சேரலான்னு பாக்குறிய? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டேன்? இன்னைக்கு நீ பண்ணின காரியத்துக்கு ஐயோ, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்குமா. எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்ட. நான் இருக்கிற ஆத்திரத்துல ஏதாவது சொல்லாத, பேசாத போடி என்கிட்டயே. நீ 1000 இன்னைக்கு திட்டுனாலும் சரி, என்ன அடிச்சே போட்டாலும் சரி, என் மனசே ஆறலம்மா. நீ இப்படி எல்லாம் பேசுவ, அவனை அசிங்கப்படுத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, எப்படி பேசிட்ட நீ? எடி போ அங்கிட்டு. அவன் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட பேசுறத பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது பெருசு இல்லாம இருக்கலாமா, ஆனா என் கண்ணு முன்னாடி அவனை இந்த மாதிரி வாங்கினதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அம்மானா அம்மா தான், பரவாயில்லம்மா. நேருக்கு நேரில் நல்லா வாங்கி விட்டுட்டல. அவன் மூஞ்சி முகரெல்லாம் செத்து போச்சு. இப்பதாம்மா நான் நிம்மதியா இருக்கேன். அதனாலதான் உனக்கு ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். கழுதையை சாப்பிடு, சுகர் கூட்டிருச்சுன்னா நான் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து பாத்துக்கிறேன். என்ன ஒரு நெஞ்செழுத்த இருந்தா ஒரு கடையை சொல்லிட்டு கடைசியில வந்து ஒப்புக்கு சொல்லுவேன். அதுவும் அவன் பொண்டாட்டி சொல்ல சொன்னாலாம். இவன்லாம் ஒரு பெத்த பிள்ளையாடி, வயிறு கடந்து பத்திக்கிட்டு எரியுது. அட விடுமா, அவன் பொண்டாட்டி புராணத்தை அவன் என்னைக்கு விட்டுருக்கேன்? அவன் நல்லவனா காட்டிக்கிறானோ இல்லையோ, அவன் பொண்டாட்டிய நல்லவனா காட்டுறதுல தானே மும்மரமா இருப்பேன். பாராட்டி சீராட்டி பாலை கொடுத்து தேனை கொடுத்து ஆட்டி அழைச்சி ஆளாக்கி வச்சவன இன்னைக்கு எண்ணெயை விட்டுப்புட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் வீடு கட்ட போறானா. அப்ப என்ன ஒரு நெஞ்செழுத்த இருக்கணும் பத்தியா? அதை விடு,
கடைசியில் அவன் என்ன சொல்லி நமக்கு சாபம் கொடுத்துட்டு போறான் பத்தியா? இத்தவத்தண்டி வீடு இருக்கையில அவன் போய் தனியாக வீடு கட்டுறதுக்கு நம்ம தான் காரணமா? அப்போ என்ன ஒரு திமிரு பாரு. அவன் பொண்டாட்டிக்கு வேணும்னு இந்த வீடு வேணான்னு பெரிய வீட்டில் போய் இருக்கலாம், வசதியாக வாழலான்னு வேணுக்கும்னே உன்கிட்ட வம்பிழுத்து வெளியே போகிறது மாதிரி போய் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கையில் வச்சிருந்த காசெல்லாம் சேர்த்து போட்டு வீடு கட்டுறது மாதிரி கட்டுறேன். ஆனால் நம்ம கிட்ட என்னென்ன நடிப்பு நடிச்சிட்டேன் பத்தியா? லோனு போடுறானா, நகை அடகு வச்சானா, கடன் கட்டுறானா, எப்போ என்ன பேச்சு! இவன் நடிப்புக்கு நடிகர் திலகமே மிஞ்சிருவாங்க போலேமா. அடியே, அப்புறம் அந்த பிச்சைக்கார பையிட்ட ஏது காசு? அவன் என்ன காசை வச்சிருக்கேன்? வீட்டை விட்டு வெளியில போகையில வெறும் பைய சும்மா தின்னாடி போனேன். அவன்கிட்ட எந்த காசு இருக்கு? ஐயோ அம்மா, இப்படி நினைச்சுத்தனமா இத்தனை வருஷமா முட்டாள்தனமா ஏமாந்துகிட்டே இருந்த, இன்னமும் ஏமாறதுக்கு தெரியற? நீ என்ன பைத்தியமா? என்னடி வளர்ற? அவன் கையில காசு இல்ல, லோன் போடுறேன்னு சொல்லவும் உடனே அதை நீனும் நம்பிக்கிட்டு இருக்கியாக்கும். எல்லாம் பொய்யுமா, ஃப்ராடு. நெசமாவாடி? அப்ப அவன்கிட்ட எந்த காசு இருக்கு? ஏது அவன்கிட்ட காசு? அதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போதே அடிச்சு பிடிங்கி அதுலையும் இதுலையும் சேர்த்து வச்சிருப்பாமா. அவள் பொண்டாட்டி எப்பேற்பட்ட கைகாரி தெரியுமா? உன் தோப்புல இருந்து வந்த காசு, மாட்டுல இருந்து வந்த காசு, ஆடு வித்த காசு, கோழி வித்த காசுன்னு அத்தனையும் என்ன உன் கைவசமாக வச்சுக்கிட்டு எல்லாம் அப்பெல்லாம் உன் மயன் கைவசம் தானே. அவனா ஒரு ஆட்டை வித்து கொண்டுட்டு வந்து இதோட விலை இம்பிட்டு தானே சொன்னா அதை நீனும் நம்பிக்கிட்டு அப்படி அப்பா கொடுன்னு வாங்கி வைப்ப. அதே மாதிரி தோப்பு தரவுலாம் இம்பிடுத்த வருமானம் வந்துச்சு, இம்பிடுக்குத்தான் நெல் போட்டேன், இம்பிடுக்குத்தான் எள்ளு போட்டேன்னு சொன்னா அதையும் அப்படி அப்பா ஆமாப்பா கொடுன்னு சொல்லி வாங்கி வச்ச. அதில் மிச்சம் மீசாடி எல்லாம் அடிச்சது யாரு நினைக்கிற? எல்லாம் அந்த பையன் அப்பவே விவரமா தேத்தி வச்சுக்கிட்டேன் தெரியுமா உனக்கு? என்னடி சொல்ற? நெசமா தானே? அப்ப இருந்தே காசு சேர்த்திருப்பேன்றியா? இல்லைங்கிறியாப்ப? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது என்னவோ நீனா இருக்கலாமா, ஆனால் வெளியே போகணுங்கிற பிளானு முன்னாடி இருந்தே அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியில் போகிறது மாதிரி போய் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் சேர்த்து பிறக்கி அந்த இடத்துல வீடு போடணும், அதை பிரம்மாண்டமாக போடணும், அவன் பேர்லேயே அந்த வீடு இருக்கணும்னு அவன் முன்னாடியே முடிவு பண்ணிட்டான். இது தெரியாமல் நம்ம தான் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கோம். இருக்க முடியும், நீ சொன்னது கணக்கா இருந்தாலும் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மண்ணு பயவுள்ள கோயில் மாடு கணக்கா நான் என்ன நாளும் மண்டைய ஆட்டிக்கிட்டு அம்மா அம்மானு என் காலடியில கிடந்தவன இன்னைக்கு என்னையவே எதிர்த்து பேச வச்சிருக்கான்னு அதுக்கெல்லாம் அந்த குண்டச்சி தானே காரணம். அவளுக்கு இருக்கிற திமுருக்கும் கொழுப்புக்கும் எதையும் பிளான் பண்ணாமலா இருந்திருப்ப, பண்ணி அப்ப புடுங்கி வச்சிருப்பான்ங்கிறியா? அப்புறம் இல்லாமலா பின்ன இதெல்லாம் ஊர் உலகம் நம்பி அவனை நல்லவன்னு சொல்லணும்ல. அதுக்காக தான் இம்புட்டு பகட நாடகமும். அவனை பத்தி உனக்கு சரியாவே புரியலம்மா. அவ பொண்டாட்டி போடுற பிளானுக்கெல்லாம் இவன் ஆட்டமா ஆடிக்கிட்டு இன்னைக்கு எத்தாத்தண்டி வீடு போட போறான் பாரு. அங்க என்ன நடக்குது, எத்தனைக்கு எத்தனை, என்ன எப்படின்னு ஒண்ணுமே புரியலேம்மா. அடியே, என்னமோ பண்ணிட்டு போறியான் வீடு. நாய், அந்த நாயெல்லாம் என்னைக்கு உருப்பட போகுது? தாய் வகுத்து அடிச்ச எவனும் உருப்பட மாட்டேன்டி. கூட பிறந்தவளை என்னைக்கும் களங்கடிக்கிறவன் அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மானம் கட்டவைய, அவன் என்ன வீடு ஓட்டு கிழிக்கிறியான்னு நம்ம பார்க்கத்தானே போறான். விடு விடு பாத்துக்குருவான். நீ எதுக்குடி பழுகுற? அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நல்ல நிலைமையில வந்து வீடு வசனம் போட்டு நல்லா இருக்காங்க. நான் தான் ஆத்தா டம்பிட்டு கிடைக்குமா, அப்பு டம்பிட்டு கிடைக்குமா, அவள் டம்பிட்டு கிடைக்குமா, இவள் டம்பிட்டு கிடைக்குமான்னு வீட்டுக்கு தெரியுறேன். ஆனமான புருஷனை கட்டாம என் வாழ்க்கை தாமா சீரழிஞ்சு போச்சு. காலம் முழுக்க நான் அங்கிட்டு இங்கிட்டும் தட்டுக்கிட்டே செய்யணும்னு என் தலையெழுத்து. என் வாழ்க்கையை மட்டும் ஏமாந்த ஆண்டவே எப்படி எழுதிட்ட? அடியே, எதுக்குடி அழுகுற? அழுகாத. உன் மகன் மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச தெருப்புக்கெல்லாம் இன்னைக்கு மாடி வீடு கட்டி பெரிய ஆளாக போறேன். ஆனா நான் அப்படி இல்லையம்மா. நான் என் பிள்ளையில வச்சுக்கிட்டு காலம் முழுக்க சிரமம் தானே பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளைய என்னன்னு ஆளாக்க போறனோ, அதை என்னன்னு கட்டி கொடுக்க போறனோ. என் வாழ்க்கையே போச்சம்மா, என் வாழ்க்கையே போச்சே. எதுக்கடி அழுகிறப்ப? அழுகை நிறுத்தடி, முதல்ல அழுகை நிறுத்து. அவன் வீடு கட்ட போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு படுத்தா தூக்கம் வரல. சாப்பாடு போட்டா கூட சாப்பிட முடியலம்மா. அதுக்காக கூட பிறந்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. அவனுக்கு மாதிரி கல்லு மனசெல்லாம் எனக்கு இல்லம்மா. எங்க இருந்தாலும் ஒருத்தன் பிறந்தவன் நல்லா இருக்கட்டும், அவன் பிள்ளைகளோட அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் நல்ல மனசோட தான் நினைக்கிறேன். ஆனா என்ன செய்ய, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, எனக்குன்னு ஒண்ணும் இல்லையம்மா. விர்ரி,
என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி இல்லாம விட்டுற போறேன். என்னத்தையோ உனக்கு ஒரு நல்லது கெட்டதை தேடி வைக்கத்தாண்டி செய்வேன். அதுக்காக நீ அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் கிடக்காத. ஆமா, அவன் பேர்ல தான் இந்த வீடு வாசல் எல்லாம் இருக்கு. கடைசியில என்னைக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடு வாசலோட சேர்த்து அவன் எடுத்துக்கிருவேன். இந்த வீடும் அவனுக்கு, அவன் கட்ட போற வீடும் அவனுக்கு. உன்கிட்ட இருக்கிற நகை நட்டையும் நாளைக்கு மயமுட்டு பேத்திகளுக்கு தான் கொடுக்க போறேன். எனக்குன்னு என்னமா இருக்கு? நான் ஒண்ணுமில்லாத அனாதையா போறேன். என்ன நிலைமையில தெரிய போறனோ, இந்த ஊராளுக பார்த்து சிரிக்க போற ஆளுகளோ. அதுக்கப்புறம் நானே என் புருஷன் என்னத்தையாவது வாங்கி குடிச்சிட்டு சாக வேண்டியதேன் போ. அடியே, அடி நான் பெத்த மகளே, விர்றி கலங்காதடி. என்னதான் உன்னைய கண்டமேனிக்கு பேசினாலும் வச்சாலும் நீ கலங்கி போய் நிக்கிறது இந்த பெத்த தாயால பார்க்க முடியலடி. மனசு கடந்து அடிக்குது. அப்படி இல்லாம அந்த பையட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருவேன். நீ கவலைப்படாத. என்னமாவது ஒரு கோலுமாலை பண்ணி உங்க அப்பங்காரன் எழுதி வச்சது இந்த வீட்டை உன் பேருக்கு எங்கிட்டாவது மாத்தி எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன்டி. நகை நட்டு எல்லாத்தையும் பார்த்து ஓன் பிள்ளைக்கு கொடுக்குறேன். அந்த நாய் நாடு மாறின நாய்க்காடி நான் கொடுத்துட்டு போறேன். விர்றி விடு, கவலைப்படாத. எப்படியாவது உனக்கு ஒரு வழி பண்றேன். உன் பிள்ளைக்கு ஒரு வழி பண்றேன். உன் புள்ள கல்யாணத்துக்குள்ள என்கிட்ட இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் பார்த்து உன் பிள்ளைக்கு போட்டு விடுறேன்டி. போட்டு விடுறேன். நீ சந்தோஷமா கவலைப்படாம கலங்காம இருடி. நான் பெத்த மகளே, கலங்காதடி. ஏம்மா, நெசமா தானா? என் பிள்ளைக்கு நீ நகையெல்லாம் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேனே. இந்த வயசுக்கு வந்ததுக்கு 5 ரூபாயும் போட்டேன். இனி கல்யாணம் காட்சி முடிக்கையில என்னத்தையும் கொடுக்க தாண்டி செய்வேன். அப்புறம் நான் வச்சிருக்கிறத பூரா வாரி சுருட்டி அந்த நாய்ட்டையா கொடுத்துட்டு போறேன். எல்லாம் உனக்கு உன் பிள்ளைக்கு தாண்டி. கவலைப்படாத. நெசமாத்தேன். கவலைப்படாம இரு. எல்லாம் உனக்குத்தேன். கவலைப்படாத. சரிம்மா, என்னத்தையோ சொல்ற, நானும் கேட்குறேன். சரி, ஆசையா உனக்காக கிண்டிட்டு வந்து இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீ கேசரியை சாப்பிடு. நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்றேன். என்னங்கய்யா, தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுலாமா? ஆமா ஆமாப்பு, நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு விடுங்க. சரிங்கய்யா. அப்பனே முருகா, எல்லா நிறைவோடவும் இந்த வீடு மலமலன்னு எலும்பி வரணும்ப்பா. அதுக்கு நீதான் ஆசீர்வதிக்கணும். அம்மா, தாயே, மகமாயி, எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், அசிங்க அவமானங்களை தாண்டி இந்த வீட்டை ஆரம்பிச்சிருக்கோம். எந்த குறையும் இல்லாம நல்லபடியா எழும்பணும்ப்பா. என் புள்ள காலம் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவ. அவளுக்கு நல்ல வழியை விடப்பா. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். சாமியை கும்பிடுங்க. எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரும். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா. எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு